எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE ப்ராபபிலிட்டி சாப்டர்ல எக்ஸசைஸ் 13.1 சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சம். Given that E and F are even such that P of E equal to 0.6, P of F equal to 0.3 and P of E intersection F equal to 0.2. So find P of E given F கேட்டிருக்காங்க. E of E given F க்கு இதுதான் ஃபார்முலா. P of E intersection F divided by P of F. E intersection F வந்து 0.2, P of F வந்து 0.3. ஸோ இது பாயிண்ட்ல இருக்கிறனால into 10 பண்ணா 2/3 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். இதில் இன்னொன்று P of F given E கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு P of E intersection F. ஸோ டிவிஷனில் E இருக்கிறதுனால P of E givenல. ஸோ E intersection F 0.2, P of E வந்து 0.6. ஸோ அதில் into 10 பண்ணோம், பாயிண்ட் ரிமூவ் ஆகிறதுக்காக. ஸோ 2/6 வரும். 3 2s are 6. ஸோ 1/3 தான் ஆன்சர். Next second sum. Compute P of A given B if P of B equal to 0.5, P of A intersection B equal to 0.32. So P of A given B. So the formula on the P of A intersection B divided by P of B. So 0.32 by 0.5. Point removed into 100 பண்ணனும். So 32 by இது வந்து 50 வரும். 16 2s are 32, 25 2s are 16. So 16 by 25. So இதுதான் ஆன்சர். Next third sum. If P of A equal to 0.8, P of B equal to 0.5, P of B given A equal to 0.4. Find P of A intersection B. என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். P of B given A ஓட ஃபார்முலா வந்து P of A intersection B divided by P of B. ஸோ P of B given A உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 0.4, A intersection B தான் தெரியாது, அதனால இங்கே எப்படி எடுத்துக்கலாம். P of B, ப்ராப்பர்ட்டி of B வந்து 0.5. ஸோ இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் 0.4 into 0.5 equal to P of A intersection B. ஸோ 4 5s are 20 வரும். So 0.20. P of B given இது P of A வரணும். B போட்டுட்டேன். P of A ஓட வேல்யூ 0.8. 8 4s are 32. 0.32. So property of A intersection B வந்து, so B given ஏன்னா A தான் கீழே வரும்.
So P of A intersection B வந்து 0.32. The answer. Next second P of A given B கேட்டிருக்காங்க. P of A given B வந்து P of the formula A intersection B. இப்போ divisionல B இருக்கிறதுனால P of B. A intersection B இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.32. P of B வந்து கொடுத்துருக்காங்க 0.5. So பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் into 100 into 100 இது 32 divided by 50 வரும். 16 2s are 32, 25 2s are 15. So 16 by 25. So உங்க பாயிண்ட்ல ஃப்ராக்ஷன்லயே எழுதலாம், பாயிண்ட்லயே எழுதலாம். So 0.64 வருது ஆன்சர். So இதுதான் ஆன்சர். Next P of A union B கேட்டிருக்காங்க. P of A plus P of B minus P of A intersection B. P of A கொடுத்தாச்சு 0.8, இது 0.5. P of A intersection B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.32. 8 plus 5 9 10 11 12 13 14. .98 வருது. So இதுதான் ஆன்சர். Next fourth sum. Evaluate P union probability of A union B if 2 ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க 2P of A equal to P of B equal to 5/13. So 2P of A equal to 5/13 na P of A equal to இந்த 2 கீழே வந்துரும் 5/13 into 2 5/13 2s are 26. So P of B அவங்களே கொடுத்துட்டாங்க 5/13 அதை யூஸ் பண்ணிக்கலாம். P of A given B equal to இது 2/5 கொடுத்தாச்சு. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா P of A union B. P of A union B க்கு இதான் ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B. So P of A தெரியும், P of B யும் இங்க தெரியும், A intersection B தெரியாது. அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா P of A given B இதை வந்து equation 1 நேம் கொடுத்துட்டு P of A given B க்கு உள்ள ஃபார்முலா என்னதுன்னா கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டிக்கு P of A intersection B divided by P of B. A given B வந்து இங்க கொடுத்திருக்காங்க 2/5. A intersection B தெரியாது. P of B ஆல்ரெடி அவங்க கொடுத்திருக்காங்க 5/13. So equal to இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது நியூமரேட்டர்ல மல்டிப்ளை ஆயிடும் 2/5 into 5/13 equal to P of A intersection B. So 5 cancel ஆயிடும். So P of A intersection B வந்து 2/13. So இது வந்து கிடைச்சிருச்சு. So இதுதான் இந்த மெயின் ஈக்குவேஷன் P of A union B அவங்க கேட்குறாங்களே இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் எல்லாமே 1ல. So substituting in 1.
So P of A union B equal to P of A வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 5/26 plus P of B இது அவங்களே கொடுத்துட்டாங்க 5/13 minus P of A intersection B இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 2/30. So 5/26 5 minus 2 இது ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால 5 minus 2 3/13 வரும். Five by 26 3/13. So LCM வந்து 26 into 2 into 2 5 plus 3 2s are 6 divided by 13 2s are 26 11/26. So இதுதான் ஆன்சர். Next fifth sum. If P of A equal to 6/11, P of B equal to 5/11, P of A union B equal to 7/11. Find P of A intersection B கேட்டிருக்காங்க. A intersection B க்கு இதான் formula P of A plus P of B minus P of A union B. So the first one க்கு P of A கொடுத்துங்க 6/11 இது வந்து 5/11 minus 7/11 6 plus 5 11 11 minus 7 4/11. So இதுதான் ஆன்சர் first one க்கு. செகண்ட் ஒன் வந்து கேட்டிருக்கிறது P of A given B. P of A given B க்கு the formula P of A intersection B divided by P of B. A intersection B இங்க கொடுத்துருக்காங்க 4/11. P of B வந்து ஆல்ரெடி இங்க 5/11 அவங்களே கொடுத்துட்டாங்க 11 11 கேன்சல் ஆயிடும். ஸோ 4/5. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் P of B given A கேட்டிருக்காங்க. B given A க்கு இதான் ஃபார்முலா P of A intersection B divided by P of A. A intersection B ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 4/11. P of A ப்ராப்பர்ட்டி ஆஃப் A அவங்களே கொடுத்துருக்காங்க 6/11 11 11 கேன்சல் ஆகிடும் 4/6 இது 2 டேபிளில் போகும் 2 2s are 4 3 2s are 6. ஸோ ஃபைனலாக 2/3 தான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.